நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. வேலூர் கிரீன் சர்க்கிள் சாலை பகுதியிலிருந்து புதிய பேருந்து நிலையம் செல்லும் சாலை முழுவதுமாக மழைநீர் தேங்கி வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. இதனால் வாகன ஓட்டிகள் பெரும் அவதிக்கு உள்ளாகி இருக்கின்றனர். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் முரளி. வணக்கம் முரளி, விவரங்கள். சுபா, வேலூர் மாவட்டத்தில் நேற்று முன்தினம் இரவு முழுவதும் மாவட்டம் முழுவதும் பரவலாக அந்த மாவட்டத்தின் முழுவதுமாக கனமழை பெய்தது. இதன் காரணமாக வேலூர் மாநகருக்குள் பல்வேறு இடங்களில் மழைநீரானது தேங்கி நிற்கிறது. ஆங்காங்கே மழைநீர் செல்லக்கூடிய அந்த கால்வாய்களிலும் அடைப்பு ஏற்பட்டு அதனை சரி செய்யும் பணிகளில் மாநகராட்சி நிர்வாகம் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த நிலையில் நேற்று இரவு மழை இல்லாத போதிலும் அந்த திடீரென மழை நீருடன் கழிவு நீர் தேங்கி நிற்பது, அதாவது தேங்கி தற்போது அந்த கிரீன் சர்க்கிள் பகுதியில் இருந்து புதிய பேருந்து நிலையம் செல்லும் இந்த சென்னை பெங்களூர் சர்வீஸ் சாலையில் முழுவதுமாக இந்த வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. மழை இல்லாத போதும் அந்த கழிவு நீரோடு அந்த ஆங்காங்கே அடைப்பு ஏற்பட்டிருக்கிறது. அந்த அடைப்பை சரி செய்யும் போது அந்த மழை நீர் முழுவதுமாக அந்த கழிவு நீரோடு கலந்து இந்த கிரீன் சர்க்கிள் அருகே உள்ள அந்த அம்பாள் கார்டன் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளிலிருந்து வரக்கூடிய நீர் முழுவதுமாக கிரீன் சர்க்கிள் பகுதியில் நின்றது. இதனால் அந்த சாலை முழுவதுமாக வெள்ளக்காடாக காட்சியளித்தது. இதனால் அந்த வழியாக செல்லக்கூடிய மக்கள் மிகவும் அவதிக்குள்ளாக ஆனார்கள். வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளானார்கள். பள்ளிக்கு செல்லக்கூடிய மாணவர்களும் வேலைக்கு செல்பவர்களும் அந்த வழியாக செல்ல முடியாமல் மிகுந்த அவதிக்குள்ளானார்கள். மாநகராட்சி நிர்வாகம் தேங்கி நிற்கும் மழைநீரை உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது. விவரங்களுக்கு நன்றி முரளி. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.